பிடிவாதம் இல்ல, அந்த ஆணவம், மனதில் ஆணவம். இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும், அந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது. உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். அப்படி செய்யலாமா? செஞ்சே ஆகணும். ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். ஏன் நாங்க என்னையா கேட்டோம்? பிள்ளைங்க படிக்கிறது கேட்டையா? நாங்க தான் எல்லாம் போராட்டம் செய்து உயிர் நீத்து தொடர்ந்து போராட்டம் செய்து எம்பிசின்னு ஒண்ணு ஒருத்தர் ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள படிக்க முடியல இந்த பிள்ளைங்களுக்கு, மற்றவங்க கூட போட்டி போட முடியலையா? அதுல அதனால்தான் நாங்க தனியா கேட்டோம். அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஏன் அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே எங்க கிட்ட? அப்பயே நீங்க சொல்லலாம, இல்ல எங்களால முடியாது, கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால முடியும், அன்னைக்கே நீங்க சொல்ல வேண்டியதானே? 3 ஆண்டு காலமாக எங்களை ஏமாத்தி ஏமாத்தி குடுக்குறோம் சொல்லி ஏமாத்தி கடைசி நிமிஷத்துல எங்களால முடியாது என கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும்னு ஒரு பொய்ய சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த தேர்தல் தெரியும், அந்த பொய் தெரியும். இந்த தேர்தல் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா? என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா? என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா? சுயமரியாதை வாழக்கூடாதா? இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா? உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. என்ன? ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. 3வது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல அரசு, நேர்மையான அரசு, சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அப்படித்தானே? ஒரு நல்ல அரசு. சரி, இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, ஒரு எள்ளளவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி விரோதிகள், துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும். வீடு வீடா சொல்லணும். இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணுமா? நம்ம அந்த கோபம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான். என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா எல்லாமே இருக்கு. சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு, தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு, தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு, எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு. ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது. நாங்க என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா, வேலை கேட்ட, அவ்வளோயா? அது உன்னுடைய கடமை தானையா? சட்டத்தில் இடம் இல்ல, அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். என்ன கணக்கெடுப்பு நடத்தணும்? யாரை ஏமாத்துறீங்க? ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இன்னைக்கு திமுகவில் மொத்தம் 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள். அதுல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? 23 பேர். 23 பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள். 5 பேர் மக்களவை உறுப்பினர்கள், லோக்சபா எம்பி 5 பேர். நான் கேட்கிறேன், இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா? இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? இல்ல, நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல. அப்படிலாம் வேண்டாம்.
நான் கேக்குறேன், சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? இவங்க திறமையாலையா? ஒரு சிலர், அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமைசாலிகள் தான், அதுல நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? அவங்க ஜாதி வச்சுதான், அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமைசாலியா? இல்ல. சரி, இந்த 28 பேரும் அதுல 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த 28 பேரு, 23 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள், 4 அமைச்சர்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா, படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா, வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கு எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா, எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம்? பேசியிருக்கீங்களா? உங்க முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 46 பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 44 பட்டியலின மக்கள், 2 பழங்குடி மக்கள், 46 பேர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். அதில் 38 பேர் வன்னியர்கள், 38 பேர். நான் சொல்றது திமுக, அண்ணா திமுக, பாமக, காங்கிரஸ். இந்த 38 பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கணும். நீங்க சொல்ல வைக்கணும். உங்க தொகுதியில போங்க, சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க, அழுத்தம். நான் வேலைக்கு போகணும், நான் சுயமரியாதையோட வாழணும், அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க. ஆனா மற்ற கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க. நீங்க வைப்பீங்களா? நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும், அது நடக்கும். ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் எத்தனை முறை பார்த்தோம், இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும், நேர்ல பார்த்தோம். ஐயா கடிதம் கொடுத்தது, குழுவை பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சி சேர்மனை பார்த்தது, அதிகாரிகளை பார்த்தது, எல்லாம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பக்கமா இருக்கு. இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. இவ்வளவு பார்த்து இவ்வளவு செய்து ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க, நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார், ஏங்க இதுக்காக நான் தனியாக அசெம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிற வன்னியர்களுக்கு சொன்னார். அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது கொடுக்கிறேன்னு சொல்லி 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 பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர். அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட, ஐயா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துவாங்கன்னு. இல்ல இல்ல, நிச்சயமா கொடுத்துடுவாரு, ஸ்டாலின் கொடுத்துடுவாரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண கணக்கு, இது அடிப்படை கணக்கு. இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா? நீங்க தயாரா? எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்கு. பேரு நீ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், உன் வேலை என்ன? உன் வேலை என்னையா?
தமிழ்நாட்டில் இருக்கின்ற பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும். அதற்கு நீங்கள் பரிந்துரை கொடுப்பதுதான் உன்னுடைய வேலையே. அதுக்கு ஏன் நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் உங்களுக்கு? அந்த வேலை உங்களால பண்ண முடியலன்னா எதுக்கு போங்கயா, வெளியில போங்கயா, ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. நீங்க அங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது, போங்க. இதெல்லாம் என்ன எவ்வளவு பேசிட்டு எவ்வளவு இருக்கு, செய்தி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றோம், மக்களுக்கு தெரியணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள், எனக்கு சாதாரண கோபம் கிடையாது. என்ன கோபம்? ஏன்னா எனக்கு எல்லா விவரமும் எனக்கு தெரியுது. எனக்கு இவங்க செய்த எல்லா விவரமும் எனக்கு தெரியுது. ஏன்னா உள்ள ஊறி இருக்கிறேன். என்னென்ன இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இவங்க ஊறி இருக்குது உள்ள. அதனால இன்னொன்னு, இது வன்னியர்களுக்கு மட்டுமில்லை, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் நியாயத்தை நாம் வழங்குவோம், நியாயத்தை நாம் கேட்போம், போராடும். அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம போராடிட்டு, பட்டியலின சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சமூக நீதி நாம் வெல்வோம், பெற்றெடுப்போம். வீட்டுக்கு போயிட்டு தெரு தெருவா சொல்லுங்க, வன்னியர் விரோதி திமுக, வன்னியர் விரோதி ஸ்டாலின் அவர்கள். இந்த முழக்கம் எல்லாத்திலையும் வைங்க. யார் ஒரு வன்னியர் வர தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ துரோகம் திமுக செய்திருக்கிறது. இதெல்லாம் போக போக இன்னும் என்னென்ன நம்ம அடுத்த போராட்டத்தை நம்ம வழி நடத்த போறோம், நம்ம வைக்க போறோம், பெரிய அளவில் நம்ம செய்ய போறோம். அதற்கு தயாராக இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை, நம்முடைய சமூக நீதி பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றத்தின் பிரச்சனை. இது